ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயுடி யூஎஸ்டி சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். ரெக்கார்டட் செஷன் ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு இது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து நம்மளுடைய சார்ட்ஸே வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சார்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சார்ட் பார்த்திங்கன்னா சாம்வேல் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நியூ ஸ்டூடெண்ட்டு தான், பட் இருந்தாலும் அவருடைய டிபி வந்து நம்ம இது பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாங்கிறக்காக அவருடைய டார்கெட்டை வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஏயுடி யூஎஸ்டி வந்து அவர் டார்கெட் அடிச்சிருக்காரு. ஸோ எப்படி அவர் வந்து பிக் பண்ணார், இதை வந்து நம்மளும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம மென்டார் செக்ஷனில் வந்து ஏயுடி யூஎஸ்டி வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டில் அவர் வந்து ஓனாகவும் எடுத்திருக்காரு. ஸோ ஓனாக அவர் எடுத்த சார்ட் எப்படி வந்து வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏயுடி யூஎஸ்டி பார்த்திங்கன்னா என்ன ஒரு ட்ரெண்டில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டவுன் ட்ரெண்டில் வருது. அதுக்கப்புறம் சிஹெச் வந்து கொடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இதுதான் இதனுடைய சினாரியோ. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த ஜோனில் தான் நம்மளுடைய ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த ட்ரேடிங் ரேஞ்சில் இது எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத தான் பார்க்கணும். நம்ம ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் கூட எடுக்கலாம். இன்னொரு கொஸ்டின் கூட உங்களுக்கு வந்து இது பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஆக்சஸ் பண்ணி இந்த ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. சரிங்களா? அதை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். டேப் பண்ணிடுச்சு. 4 ஹவர்ஸ்லேயே இது வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் உள்ளே இறங்கியிருக்கு. சரிங்களா? இங்கே டேப் ஆனோடனே நமக்கு வந்து ஒரு சிஹெச் 15 மினிட்ஸில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டியாகவே தெரியும். இப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாகவே தெரியும். இங்கேயே நமக்கு ஒரு சிஹெச் வந்து மேஜராகவே நடந்துருச்சு. சரிங்களா? சிஹெச் உங்களுக்கு இந்த இடத்துல மேஜராக நடந்துருச்சு. இப்போ நம்ம 4 ஹவர்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 4 ஹவர்ஸ்லேயே அழகான ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்திருக்கு. எந்த ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் வந்து அதை நீட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் 15 மினிட்ஸில் வைக்க உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா வச்சுக்கலாம். நம்ம இப்போ புது ஸ்ட்ராட்டஜி என்ன இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸில் இது பண்ணிட்டு 4 ஹவர்ஸோட லோவை வந்து நீங்கள் எஸ்எல் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால, பேசிக் ரேஞ்சில் ஃபைன் பண்ண முடியல அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம இது பண்ணியிருக்கோம். அதன் பிரகாரமாக நம்ம பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் உங்களுக்கு எந்த ஜோனில் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். 15 மினிட்ஸில் நமக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபைனல் ஆர்டர் பிளாக் இதில் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. வித்தவுட் இம்பேலன்ஸ்னாலும் இங்கே தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. சரிங்களா? இங்கே இது பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் இது 4 ஹவர்ஸோட எஸ்எலை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 4 ஹவர்ஸில் போனீங்கன்னா நமக்கு இந்த பிளேஸில் டார்கெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பிளேஸில் ஏன் கொடுத்துருக்கோம்னா வித் இம்பேலன்ஸ் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் அவங்களும் சேம் டு சேம் அதில் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வித் இம்பேலன்ஸோடு இருக்கிறதுனால இதோட நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம நினச்சதை விட டார்கெட் வந்து அதிகமாகவே போயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம இந்த பிளேஸில் ஆர்டர் பிளாக்கை ப்ளேஸ் பண்ணியிருந்தால் கூட நமக்கு ஒரு 1:4 வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? உங்களுக்கு பிப்ஸ் ரேஷியோவில் நான் வந்து காட்டுறேன். பிப்ஸ் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் கால்குலேஷன் போட்டால் கூட நமக்கு 96 பிப்ஸ் வந்து நமக்கு தாராளமாக வந்து கிடைக்குது. 96 பிப்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே நல்ல ஒரு பிப்ஸ் ரேஷியோ தான். சரிங்களா? ஏன்னா டியூரேஷன் வந்து இதில் இருக்கிறது ரொம்பவுமே கம்மியான ஒரு டியூரேஷன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பார் தான். 3 பார் நியர்லி ஒரு 12 ஹார்ஸ் வந்து டைம் வந்து டேக்கன் ஆகிருக்கு. சரிங்களா? 12 ஹார்ஸ்லேயே இவ்வளோ பெரிய டிபி வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட் தான். ஓகேங்களா? ஓகே டன். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒன்ஸ் மோர் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். யாருக்காவது நீடட் இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெக்கார்டட் செஷன் ஜஸ்ட் 999. டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.